வானகம் பசங்களா! ஓடா வந்து ஒரு பெர்வெர்ட்டுங்க. டேய் 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 ஒரு நிமிஷம் நிறுத்துறா. நீ ஏதோ சொன்ன என் காதுல இருந்து ராங்கா கேட்டுச்சு. திருப்பி சொல்றான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன். ஓடா வந்து ஒரு பெர்வெர்ட்டுங்க. அடேய் நிறுத்துறா! வீடியோ ஆரம்பிச்சு 2 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள 2 வாட்டி சொல்லிட்டேன். என்னதான்டா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இருங்க அத பத்தி தான் நான் வந்து சொல்லப் போறேன் இந்த வீடியோல. ஒன் பீஸ் பார்க்குற, படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஓடா வந்து எப்படி பொண்ணுங்கள வரைவாருன்னு சொல்லிட்டு. பார்க்கறதே வந்து சீனா இருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நேர்ல வந்தாங்கன்னா, இல்லன்னா வந்து ஃபோட்டோவே வச்சுக்கங்களேன். நேர்ல வந்தா இன்னும் நல்லாருக்கும். பட் நேர்ல வந்தாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கங்களேன், அவங்கள 1 மணி நேரம் இல்ல, 1 மாசம் இல்ல 1 வருஷம் இல்ல வந்து காலம் பூரா பார்த்துன்னே இருக்கலாம். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருப்பாங்க ஒன் பீஸ் பொண்ணுங்க எல்லாருமே. ஸோ குறிப்பா சொல்லணும்னா நம்ம நாமிலேருந்து, ராபின்லேருந்து, ஹேன்காக் அப்புறமா ஜோரோ ஜோரோ பையனா? வைஃப்ன்றதால மாத்தி சொல்லிட்டேன். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பார்க்கறதுக்கு சீனா இருப்பாங்க. எல்லாருமே தரமாவும் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இது வந்து புதுசா சொல்றது எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோல நான் வந்து என்ன சொல்லணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னா, சாப்டர் 1121 சொல்லிட்டு ஒரு சாப்டர் இப்ப ரீசென்ட்டா ரிலீஸ் ஆச்சுங்க. அது வந்து பார்க்கறதுக்கே சீனா இருந்துச்சு, படிக்கிறதுக்கும் சீனா இருந்துச்சு. அந்த ஒட்டுமொத்த சாப்டர்லயே 2 பேஜ் வந்து தரமா இருந்துச்சுங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி பேஜ். அத பத்தி நம்ம ஆல்ரெடி நெறைய வீடியோல பேசிட்டோம். ஸோ அத பத்தி இதுல பேச போறது கிடையாது. இதுல வந்து எத பத்தி பேச போறோம்னா, அந்த சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜ். அதுல நம்ம நாமி வந்து ஓடா வரைஞ்சிருப்பாரு. பார்க்கறதே வந்து பார்த்தீங்கன்னா, தரமா இருப்பா. அப்படியே வாய பொளந்து பார்த்துன்னே இருக்கலாம் போல இருந்துச்சு எனக்கு அந்த டைம்ல. இப்பயும் வந்து அந்த ஃபோட்டோ பார்வை அப்படிதான் இருக்குது. ஸோ ஓடா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வரைஞ்சிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதே சீனா இருந்துச்சு முன்னாடி சொன்ன மாரி. ஆனா இந்த ஃபோட்டோ வந்து ஓடா வரைய பிளான் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னா, நீங்க நம்புவீங்களா? என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியலையேடான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இருங்க புரிய வைக்கிறேன். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓடா அந்த மாரி ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வரையறாருன்னா, அதோட டைம் லேப்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இப்ப ட்விட்டர்ல தான் பார்ப்பேன். பட் எதுல ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா தெரியல. நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க போய் இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஸோ ஓடா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி சாப்டர் 1121க்கு பண்ணதே வந்து ரிலீஸ் பண்ணாங்க டைம் லேப்ஸ் வீடியோ. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நாமே தான் வரைஞ்சிருக்கணும் கரெக்ட்டா ஸ்டார்ட்டிங்ல இருந்தே. ஆனா தலைவர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா, அவரு வரைஞ்சது ஸ்ட்ரா ஹேட்ஸ் எல்லாரும் ஒண்ணா வரைஞ்சுக்கிறாரு. அது ஒரு ஹோல்சமான பிக்சர்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கங்களேன். அந்த மாரி தான் வரைய ஆரம்பிச்சுக்கிறாரு. அது முடியிற ஸ்டேஜுக்கும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வச்சுங்க அந்த டிராயிங். ஆனா கடைசி நேரத்துல நம்ம தலைவன் என்ன யோசிச்சாருன்னு சொல்லிட்டு தெரியல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாருங்க. அந்த மாரி ஒரு ஹோல்சமான பிக்லேருந்து நம்ம நாமியோட சீனான பிக்க மட்டும் அவர் வரைஞ்சிட்டாரு ஃப்ரண்ட் பேஜ்ல. எனக்கு அந்த டைம்லெஸ் வீடியோ பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ப்ளே குடுத்து தான் நான் பார்த்தேன். எனக்கு தெரியும் சரி நாமியோட தான் ஸ்டார்டிங்ல வரைய போறாரு. எப்படி வரையறாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம்ன்ற ஆர்வத்துல தான் நான் போனேன். ஆனா போயிட்டு பார்த்தோன்னே வேற ஏதோ வந்து இருந்தது. என்னடா இது இன்னமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துனே இருந்தேன். அப்புறமா தான் தெரியுது நம்ம தலைவருக்கு போக போக கரெக்ட்டா டிராயிங் வரைஞ்சுனே போறாரு. ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் டிராயிங் வந்து வரைஞ்சுனே இருந்தாரு. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பல்ட்டி அடிச்ச மாரி நாமி வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கிட்டு வந்து சொருவிட்டாரு அதுல. எனக்கு அத பார்த்ததும் சிரிப்பும் வந்துச்சு. அதே மாரி வியப்பும் வந்துச்சு. அட மனுஷா என்னடா பண்ற நீன்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனாலுமே நம்ம ஓடாக்கு வந்து நன்றி தான் சொல்லணும் இந்த நாமியோட டிராயிங்க்கு. என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஓடா ஒரு பெர்வெர்ட்னே சொல்லிட்டு சொன்னேன். இது வந்து சீரியஸா சொன்னது கிடையாது. காமெடிக்கா தான் சொன்னேன். உங்களுக்கே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலியா சொன்ன விஷயம் தான். நீங்க எப்படி அவர மதிக்கிறீங்களோ அதே மாரி தான் நானும் மதிக்கிறேன். இது காமெடிக்கா சொன்ன விஷயம். இத எதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, சில பேர் தப்பா புரிஞ்சுட்டு உடனே கமெண்ட்ல வருவீங்க சண்டைக்கு. எப்புட்றா நீ வந்து சொல்லுவேன்றீங்க. அதுக்காக தான் நான் வந்து இப்பயே சொல்லிடுறேன். அது மாரி இதுன்னு மட்டும் கிடையாதுங்க. இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் குடுக்க விரும்புறேன். ஓடா வந்து ஒரு இல்ல எனக்கு அந்த வார்த்தை சொல்றது எனக்கு ஒரு மாரி இருக்குது. அதனால நம்ப ஒரு ஹென்டாய்ன்னு சொல்லிட்டு வச்சுப்போமே. நீங்க அனிமலாம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்டாய்ன்னுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பருவட்டன்னு சொல்லிட்டு மீனிங்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஒரு ஹென்டாய்ன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமேசான் லில்லி யாருக்கு இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஹேன்காக்லாம் காட்டுவாங்கல்ல. உலகத்தோட சூப்பரான பொண்ணு அவ. அவள காட்டியிருப்பான் ஃபர்ஸ்ட் அந்த ஆர்க்ல தான். ஸோ அந்த மாரி காட்டுறப்ப அவர் வந்து வரைஞ்சுன்னுக்கிறாரு. சரி அத விட்டுருங்க. அது மாரி அந்த அமேசான் லில்லி ஆர்க் வந்து வரைஞ்சுன்னுக்கிறாரு. அப்போ ஓடாவோட குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போயிட்டு, அப்பா அவன வந்து ஓப்பனா ரொம்ப பிடிக்கும் தானேன்னு சொல்லிட்டு அவ வந்து கேட்டுருக்கிறா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸ் கிடையாது. ஓடாவே ஒரு இன்டர்வியூல சொல்லிக்கிறாரு. இந்த மாரி நான் அந்த ஆர்க் வரையறப்போ என் பொண்ணே வந்து என்கிட்ட கேட்டா, எனக்கே ஒரு மாரி அசிங்கமாயிடுச்சுன்ற மாரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு மட்டும் இல்ல அவர் குடும்பத்தையே தெரிஞ்சிருக்குது. ஓடா வந்து ஒரு ஹென்டாய்ன்னு சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் தப்பான விஷயம் கிடையாதுங்க. மனுஷன் வந்து அவர் என்ஜாய் பண்ணி வரையறாரு எல்லாத்தையுமே. நம்மளும் அதை என்ஜாய் பண்ணி தான் பார்க்குறோம். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாராட்டே நம்ம வந்து தெரிவிக்கலாம். ஸோ இந்த 2 விஷயத்த தான் நான் இந்த வீடியோல சொல்லணும்னு சொல்லிட்டு நெனச்சேன். அண்ட் எல்லாத்தையும் கரெக்ட்டா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். எதையும் விடாம. முன்னாடி சொன்ன மாரி அந்த ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும்னா நான் வந்து லிங்க் தரேன். நீங்க போய் பாருங்க. உங்களுக்கே வந்து தெரியும் அவர் என்ன ஒரு அட்டூழியம் பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அத வந்து போய் பாருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு, இங்க போய் பாருடா ஓடா வந்து ஒரு அலப்பறை பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ நான் போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இதே மாரி தான் மத்த வீடியோ நான் போடுவேன். சப்போஸ் செக் பண்ணா கூட செக் பண்ணிட்டு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அண்ட் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ மறக்காம பக்கத்துல ஒரு மணி அடிச்சிருங்க. அப்பதான் இனிமே நான் போற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் இன்னொரு மாச வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.